ஒரு காலத்தில் நீ படிக்கக் கூடாதுன்னு சொல்லப்பட்டா எப்படி இருக்கும்? பள்ளி இல்லை, புத்தகம் இல்லை, கனவுகளுக்கே வாய்ப்பு இல்லை. ஆனா இன்று பெண்கள் உலகத்தையே வழிநடத்துறாங்க. இந்த மாற்றம் எப்படி நடந்தது தெரியுமா? பண்டைய காலங்களில் எகிப்து, கிரேக்கம், ரோம் மாதிரி நாகரிகங்களில் பெண்களுக்கு கல்வி கிடைப்பது மிகவும் அரிது. செல்வந்த குடும்பத்தில் உள்ள சில பெண்களுக்கு மட்டும் கல்வி வாய்ப்பு இருந்தது. மத்திய யுகத்தில் நிலை இன்னும் மோசமாயிடுச்சு. பள்ளிகள் பெரும்பாலும் ஆண்களுக்கு மட்டும். பெண்களுக்கு வீட்டு படித்தான் கல்வின்னு கருதப்பட்டுச்சு. ஆனா ஒரு நாள் மாற்றம் தொடங்கியது. மேரி wollstonecraft மாதிரி சிந்தனையாளர்கள் பெண்களுக்கும் கல்வி அவசியம்னு உலகத்துக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதனால் பெண்களுக்கான பள்ளிகள் உருவாக ஆரம்பிச்சது. இந்தியாவில் சாவித்திரிபாய் புலே 1848 இல் முதல் பெண்கள் பள்ளியை தொடங்கினார். எதிர்ப்பு, அவமானம் எல்லாத்தையும் தாண்டி அவர் தொடர்ந்து கற்பித்தார். 20ஆம் நூற்றாண்டில் பெரிய மாற்றம் வந்தது. கல்வி ஒரு உரிமையாக மாறியது. பெண்கள் பள்ளி, கல்லூரி, மருத்துவம், பொறியியல் எல்லா துறைகளிலும் முன்னேற ஆரம்பிச்சாங்க. இன்று பெண்கள் விஞ்ஞானிகள், தலைவர்கள், தொழில் முனைவோர். ஆனா இன்னும் சில இடங்களில் பெண்கள் கல்விக்காக போராடிக் கொண்டே இருக்காங்க. ஒரு காலத்தில் மறுக்கப்பட்ட கல்வி இன்று உலகத்தை மாற்றும் சக்தியாக மாறியிருக்கிறது. இதுதான் பெண்களின் கல்வியின் உண்மை வரலாறு. இப்படிப்பட்ட உண்மையான கதைகளுக்கு